கேட்கிறேன். பாண்டிய நாட்டை ஆளுகின்றான் பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன். அப்படி ஆண்டு கொண்டு இருக்கின்ற பொழுது அப்பதான் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து மனம் முடிக்கிறாரு. யாரு? கோப்பரும் தேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணை பாண்டிய நெடுஞ்செழிய மன்னே கல்யாணம் பண்றாரு. மனம் முடித்த பிறகு 10 வருடங்கள் ஆகி போச்சு. 2 பேருக்கு தாம்பத்திய உறவுல குழந்தை இல்லை. அப்பதான் மன்னன் பாக்குறாரு, ஐயா எனக்கு வயசாகிட்டு இருக்கு, ராணி அம்மாளுக்கு வயசாகிட்டு இருக்க, பட்டத்தரசிக்கு அதாவது வயசாகிட்டு இருக்கு, எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு வம்சாவளி இல்லாமல் போயிருமோ அப்படின்னு மந்திரியார் கேட்கிறாரு. அப்பதான் மந்திரியார் ஒரு யோசனை கொடுக்கிறாரு. என்ன யோசனை? மன்னா கலங்காதீர்கள், உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வாங்க, ஒரு சோதிடக்காரன் போய் பாப்போம்னு சொல்றாங்க. அப்ப பெட்டகத்தை திறந்து ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது நேரா போய் ஜோதிடன் பாக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? ஜோதிடன் அவருடைய கட்டங்களை பூரா கணிச்சிட்டு, ஐயா பாண்டிய நெடுஞ்செழிய மன்னா, நீங்கள் முப்பிறவியிலே போன பிறவியிலே செய்த கர்மங்கள் கூடி புத்திர பாக்கியம் இல்லாமல் தடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னா. அவன் ஜாதகத்தை கணிச்சிட்டானா? போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவ கர்மங்கள் உங்களை சுத்திக்கிட்டு இருக்கு, அதனாலதான் குழந்தைகள்னு சொல்றேன். அப்படி சொல்லுகின்ற பொழுது இதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு கேட்போமா இல்லையா? அப்ப மன்னர் கேட்கிறாரு ஜோதிடன்ட்ட, இதுக்கு என்னையா மாற்று வழி? ஒரு புண்ணியமான ஒரு நிகழ்வை நடத்துங்க, மக்கள் புண்ணியப்படுத்தணும். பல சொல்லு குலநாசம்டான்னு சொன்னேன். பல சொல்லு குலநாசம். இந்த பல பேரு உங்களை போற்றி பாடுவதற்கு அளவுக்கு ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்பதான் என்ன செய்யறான்? ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுங்க, புண்ணியம் வாங்குமியா, ஒரு குழந்தை பிறக்குமியா அப்படின்னு நான் ஜோதிடேன். நேரம் வர்றேன், இருக்கிற பொன்பொருளை எடுத்து ஒரு கோவிலை கட்டியாய், கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. கட்டினாது என்ன கோவில்? காளி கோவில். ஒரு காளி கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. 5 வருஷம் கடந்து போச்சு. கடந்த மாத்திரத்திலே கட்டணாமத்தியில கோவில பாண்டிய நெடுஞ்செழிய மண்ணு அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அடையா கோவில கட்ட சொன்னான் ஜோதிடே,